லாட் ஆஃப் மிடில் கிளாஸ் பீப்புள் காலம் ஃபுல்லாகவே லோ சேலரியில் லோ இன்கமில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க சில டைமில் ஒன்றரை அடிப்பாங்க. ஆக்சுவலி ரிச் பீப்புள் எப்படி ரிச் ஆகுறாங்க, எப்படி ஈஸியாக அவங்களுக்கு இன்கம் வருது, நம்ம அளவு கூட அவங்க ஒர்க் பண்ணலையே, ஹார்ட் ஒர்க் பண்ணலையே, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு ஆனாலும் எனக்கு ரொம்ப லெஸ்ஸான இன்கம் வருது, எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியலையே. இந்த கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி உங்கள் ஆனுவல் இன்கம்மை எப்படி உங்கள் மந்த்லி இன்கம்மாக மாற்றலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு 5 lakhs ஆனுவல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி ஒரு சிங்கிள் மந்தில் ஒரு மந்த்லே உங்களுக்கு அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான பிரின்சிபிள்ஸ், இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்ஸ் அதுதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பாத் பிரேக்கிங் வீடியோவாக இருக்கும். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஷோ. திஸ் இஸ் எ சேனல் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஃபார் த தமிழ் பீப்புள். ஓகே, எப்படி ஒரு ஹை லெவல் ஆஃப் இன்கம் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும், அதை பற்றியான சீக்ரெட்டை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கணுன்னா முதல்ல நம்ம அறிய வேண்டியது எப்படி ரிச் பீப்புள், வெல்தி பீப்புள், அவங்களுக்கு ஏராளமான இன்கம், சர்ப்ளஸ் இன்கம், ஓகே, அவங்களுக்கு வருது. அதுக்கான சீக்ரெட் என்ன? ஒரு இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் இஸ் தேர். அது ரொம்ப சிம்பிளானது, எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியக்கூடியது. ஆனால் யூஸ்வலி நிறைய பேருக்கு அது தெரியாது, நிறைய பேர் தெரிஞ்சாலும் அதை பண்ண மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, நிறைய பேர் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு லெஸ் இன்கம் தான் வரும். ஆனால் சிலவங்க ஒர்க் பண்ணுவது மாதிரியே தெரியாது, ஆனால் அவங்களுக்கு நிறைய இன்கம் வந்துட்டுருக்கும். ஸோ இதிலேருந்து ஒரு காரியம் நமக்கு தெளிவாக புரியும். ஆக்சுவலி தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹார்ட் ஒர்க் அண்ட் இன்கம் ஜென்ரேஷன். ஓகே, இன்ஃபேக்ட் உண்மை என்னன்னா, நிறைய இன்கம் வரக்கூடியவங்க ரிச் பீப்புள் அவங்க கம்பேரிட்டிவ்லி லெஸ் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கான ரீசன் என்ன? அதுக்கு ரெண்டு மெயின் ரீசன்ஸ் உண்டு. நம்பர் 1, அவங்க இன்கம் ஜென்ரேஷனுக்காக அவங்க ஓன் எஃபர்ட்டை மட்டும் நம்பி இருக்க மாட்டாங்க. ஓகே, வாட் தே டூ, தே கிரியேட் இன்கம் ஜென்ரேட்டிங் ரிசோர்ஸஸ். அவங்க நிறைய இன்கம் ஜென்ரேட்டிங் ரிசோர்ஸஸை க்ரியேட் பண்ணுவாங்க. மல்டிபிள் ரிசோர்ஸஸ்லேருந்து மல்டிபிள் சேனல் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு வந்துட்டுருக்கும். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, அவங்க ஆர்டினரி பீப்புள் இல்லைன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு நடந்து இல்லைன்னா ஓடி போயிட்டு இருக்கும்போது ரிச் பீப்புள் இந்த டெக்னிக் தெரிஞ்சவங்க பெரிய தாண்டலாக தாண்டி போயிட்டே இருப்பாங்க. ஓகே, நீங்கள் 100 ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அவங்க ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க, தாண்டுவாங்க. ஓகே, தே சிம்ப்ளி லீப். வென் யூ வாக், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க தாண்டி போவாங்க. அது எப்படி தாண்ட முடியும்? ஓகே, நம்ம எல்லாருமே ஒரே லெவல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஸ்டாச்சர் எல்லாமே சேம் தானே. அவங்களால எப்படி தாண்ட முடியுது? மேபி அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ், டேலண்ட் எனக்கும் இருக்குது, அவங்களால எப்படி தாண்ட முடியுது? தேர் இஸ் அ பிக்கெஸ்ட் சீக்ரெட். இங்கே தான் அந்த பெரிய சீக்ரெட்டே இருக்குது. அவங்க எப்படி தாண்டுவாங்கன்னா, அதில் ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு பிரின்சிபிள் அதில் அப்ளை ஆகுது. ஆக்சுவலி ஃபிசிக்ஸில் உள்ள ஒரு லா, த லா ஆஃப் லெவரேஜ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நம்புகோல் நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல எல்லாம். நம்புகோலோட உபயோகம், நம்புகோல் எப்படி பயன்படுது? ஆக்சுவலி ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கும். ஓகே, இவ்வளோ பெரிய, ரொம்ப பெருசு இல்லை, இவ்வளோ பெரிய ஒரு பாறாங்கல். அந்த பாறாங்கல்ல ஒரு 5 பேர் சேர்ந்து புஷ் பண்ணாலும் அதை ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது. ஆனால் ஒரு லிவர், ஒரு இரும்பு லிவரை நம்ம யூஸ் பண்ணி, ஒரு கம்பி, நீளமான உருக்கு கம்பியை யூஸ் பண்ணி அதுக்கு கீழே ஒரு சின்ன கல்லை வச்சு ஒரே ஒரு ஆள் அந்த எண்டில் அதை புஷ் பண்ணும்போது, டவுன்வேர்டு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது, இந்த ஒரு கல்லோட எஃபெக்டில் அந்த பாறாங்கல் உருள துவங்குது.
இதுதான் நம்ம நம்புகோல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு லெவரேஜ் இஃபெக்ட் இருக்கு. ஓகே, சேம் வே நீங்கள் ரிச் ஆகணும்னா, உங்கள் ஆனுவல் சேலரியை உங்கள் மந்த்லி சேலரியாக வாங்கணும்னா நீங்கள் லெவரேஜ் யூஸ் பண்ணணும். ஓகே, வாட் இஸ் தட் லெவரேஜ்? நீங்கள் உங்கள் ஒர்க்கில் உங்கள் இன்கம் ஜென்ரேஷனில் கரெக்டான ரைட்டான லெவரேஜ் யூஸ் பண்ணால் உங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஈஸியாக நிறைய இன்கம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த லெவரேஜில் வேற ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் இருக்குது. ஆக்சுவலி மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த லெவரேஜ் யூஸ் பண்ணும்போது நிறைய யோசிப்பாங்க. ஓகே, இந்த லெவரேஜுக்கு நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், நான் அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கு பணம் செலவாக்க வேண்டியிருக்கு. அதனால் மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி கேட்கணுன்னா, டோன்ட் ஆஸ்க் ஹவு மச் யூ ஸ்பெண்ட் ஃபார் எ லெவரேஜ், ஆஸ்க் இஃப் யூ டோன்ட் யூஸ் த லெவரேஜ் ஹவு மச் த காஸ்ட் வில் பி இன் ஃபியூச்சர். அதாவது ஒரு லெவரேஜுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் அந்த லெவரேஜை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஒரு லாங் ரன்னில் உங்கள் இன்கம் ஜென்ரேஷனில் அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நீங்கள் இந்த லெவரேஜை யூஸ் பண்ணியிருந்தால் ஒரு 5 years டவுன் த லைன் நீங்கள் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இன்கமாக பெற்றிருப்பீங்க. ஆனால் லெவரேஜுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அன்னைக்கு செய்யாமல் இருந்ததுனால அந்த ஹியூஜ் பெனிஃபிட்டை நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. நீங்கள் இந்த லெவரேஜை பற்றி கூடுதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஆக்சுவலி இன்னொரு ஆஸ்பெக்டை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஓகே, யூஸ்வலி ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எங்கேருந்து இன்கம் வரும்னா, மணி வரும்னா அவங்க ஒரு வேல்யூ கொடுக்கும்போது தான் மணி வரும். ஓகே, சிலவங்க தப்பாக நினைப்பாங்க, நம்ம நிறைய வேல்யூ கொடுத்தா நிறைய மணி வரும் அப்படின்னு. நிறைய வேல்யூ கொடுத்தா நிறைய மணி வராது. ஹை வேல்யூ கொடுத்தா நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ ஹை வேல்யூவாக இருக்கோ, அதோட குவாலிட்டி எவ்வளோ ஹையாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களோட இன்கம் வரும். நீங்கள் ஒரு லோ வேல்யூவை ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்டில் கொடுத்தா உங்களுக்கு கூடுதல் இன்கம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லாரி டிரைவ் பண்ணுறீங்க. ஓகே, அது ஒரு ஹார்ட் ஒர்க்கான காரியம். அது நீங்கள் இந்தியா ஃபுல்லாகவும் லாரி ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்கு உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு ஹார்ட் சர்ஜனாக இருக்கீங்க. ஓகே, ஹார்ட் சர்ஜன் கம்பேரிட்டிவ்லி லாரி ஓட்டுவதை விடவும் இது லெஸ் ஹார்ட் ஒர்க் தான். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது. மைன்யூட் ஒர்க், ஃபோக்கஸ்ட் ஒர்க், ஆனால் லெஸ் ஹார்ட் ஒர்க், ஃபிசிக்கலி அட்லீஸ்ட் லெஸ் ஹார்ட் ஒர்க். ஆனால் அந்த டிரைவிங்கை விடவும் இதோட வேல்யூ ரொம்ப ஹை ஆனதுனால, இட் இஸ் டீலிங் வித் லைஃப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், ஹை ஆனதுனால கண்டிப்பாக இதில் உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ வென் யூ கிவ் எ வேல்யூ டு த பப்ளிக், அந்த வேல்யூ ஹையாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க, அது கூடுதல் கொடுக்க மாதிரி பார்த்துக்கங்க. இன் தேட் ரேஷியோ யூ வில் கெட் த இன்கம். உங்களுக்கு லெவரேஜ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா நான் ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஆக்சுவலி ஒரு ஊரில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஓகே, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி புரியும் போது உங்களுக்கு லெவரேஜோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். இன்கம் ஜென்ரேஷனில் 2 ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு வேறு வேலை கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு தண்ணி பஞ்சம் இருந்தது. கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு ஆற்று படுகையில் இருந்தால் தண்ணி எடுத்து இங்கே கொண்டு வரணும். அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த தண்ணி ஃபெச் பண்ணுவதிலே ஸ்பெண்ட் ஆகி போச்சு. அதனால் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இனிஷியலி 1-2 வீட்டுக்கு ஆற்றுல இருந்து தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடிஞ்சு 10 ரூபா கிடச்சிது. ஓகே, ஸோ ஸ்லோலி அவங்க பிஸ்னஸ் டெவலப் ஆச்சு. 2 வீடு 4 வீடு ஆச்சு, 4 வீடு 8 வீடு ஆச்சு. அவங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க, அவங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, அவங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் கிடச்சி அப்படின்னு நினச்சாங்க. அண்ட் ஒரு டைமில் அவங்க ஆல்மோஸ்ட் 100 ஹவுசஸுக்கு தண்ணி ஃபெச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க.
அவங்களுக்கு நிறைய 500 rupees ஏர்ன் பண்ண முடிஞ்சுது டெய்லி. ஸோ இட் வாஸ் ஏ வெரி குட் இன்கம் ஃபார் தம். ஆனால் இன்னும் அந்த வில்லேஜில் டிமாண்ட் இருந்தது. இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, எங்களுக்கு வாட்டர் எடுத்து தாங்க, எங்களுக்கு தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு ஒரு லிமிட் இருந்தது. அவங்களோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். காலமும் முதல் சாயங்காலம் அவரை ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் இந்த 100 ஹவுசஸுக்கும் அவங்களால வாட்டர் எடுத்து கொண்டு கொடுக்க முடிந்தது. அப்படி இருக்கும்போது அதில் ஒரு ஃப்ரெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்தான். அவன் என்ன பண்ணான்னா, அவன் சேவ் பண்ணி வச்சுருந்த ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு மாதிரி குழி எடுத்து அதில் ஒரு வாட்டர் பம்பெல்லாம் வாங்கி வச்சு எல்லா வீட்டுக்குமே அவனோட எல்லா 100 ஹவுசஸுக்கும் அதில் இருந்து கனெக்ஷன் கொடுத்து பைப் கனெக்ஷனில் எல்லாருக்குமே வாட்டர் போகும். அது ஒரு கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது. அவனுக்கு ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொன்னான், ஓகே நம்ம 2 பேருமே இப்படி சேர்ந்து பண்ணலான்னு. ஆனால் அவன் அதை விரும்பலை. ஏன்னா என்னோடய சேவிங்ஸில் மோஸ்ட் ஆஃப் த மணி நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒருவேளை காற்றோ புயலோ மழையோ என்ன இந்த பைப்பெல்லாம் அடித்து உடைச்சி போனால் தேட் வில் பி a ஹியூஜ் லாஸ். அதுபோல் இந்த மக்கள் எவ்வளோ நாள் தான் நம்மக்கிட்ட வாட்டர் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் பழைய மாதிரியே இந்த 100 வீட்டுக்கும் வாட்டர் எடுத்து கொடுத்துட்ருப்பேன், நீ வேணா பண்ணிக்க அப்படின்னு சொன்னேன். ஓகே. ஸோ இந்த பம்பு செட் வச்ச ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த 100 வீடுக்கு ஈஸியாக டெய்லி வாட்டர் கொடுக்க முடிஞ்சது. நோ எஃபர்ட் அட் ஆல். காலமாக போய் சுவிட்ச் போடணும், ஒரு பர்டிகுலர் டைம் தாண்டின உடனே சுவிட்சை ஆஃப் பண்ணணும், எந்த எஃபர்ட்டும் இல்லை. 100 வீட்டில் இருந்து இன்கம் வந்துட்டு இருந்து பக்கத்து வீட்டில் கேட்டாங்க, ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சுது. பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன பைப்பு போட்டு கனெக்ஷன் கொடுக்க முடிஞ்சுது. 100 வீடு 200 வீடாச்சு, 400 வீடாச்சு, 500 வீடாச்சு. சேம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஒரு சின்ன அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸோட ஆட்டோமேட்டிக்கலி பணம் வந்துட்டு இருந்து ஹீ பிகேம் ஏ crorepati. ஓகே. கிராஜுவலி இந்த 100 வீட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்டு கொஞ்ச நாளையில் அவர் வயசாகி போச்சு, அவரால் கூடுதல் ஒர்க் பண்ண முடியல. 100 வீடு 80 வீடாச்சு, 50 வீடாச்சு. ஈவன் அந்த 50 வீடும் கூட எதுக்கு இந்த ஆளை போட்டு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மற்ற ஃப்ரெண்டுக்கிட்ட கனெக்ஷன் வாங்கினாங்க. த ஹோல் வில்லேஜுக்கும் இப்போ அந்த 2வது ஃப்ரெண்டு பைப் வழியாக வாட்டர் கொடுத்துட்டு இருந்தார். அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருந்தார். இது ஒரு ஸ்மால். இதிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் த யூஸ் ஆஃப் லெவரேஜ். ஓகே. லெவரேஜ் யூஸ் பண்ணி இப்படி ரொம்ப குயிக்காக இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும், வாஸ்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த 2 பேருமே அந்த வில்லேஜுக்கு வேல்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க, வாட்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே. 2மே ஹை வேல்யூ தான், சேம் வேல்யூ. ஆனால் ஒரு ஆள் லெவரேஜ் யூஸ் பண்ணதுனால அவருக்கு ஹியூஜ் குவான்டிட்டிஸ் கொடுக்க முடிஞ்சது, மோர் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம 4 levels ஆஃப் வேல்யூ அதை பற்றி பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படின்னா லோ வேல்யூ தான் கொடுத்துட்ருப்பாங்க. லோ வேல்யூ கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும், அது லிமிட்லெஸ்ஸாக இருக்காது. ஸோ அவங்க இன்கம் ஜென்ரேஷன் லிமிட்டானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் வேல்யூ நம்ம இப்போ பார்ப்போம். அதை நம்ம செல்ஃப் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் வேல்யூ கொடுத்துட்ருக்கவங்க அவங்க செல்ஃப் ரிசோர்ஸை நம்பியிருப்பாங்க. அதாவது அவங்க ஃபிசிக்கல் எஃபர்ட், அதுபோல் அவங்களோட டைம். அவங்களோட ஃபிசிக்கல் எஃபர்ட்டும் டைமும் லிமிட்டட். மோஸ்ட் ஆஃப் தீஸ் பீப்புள் எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க. ஒரு கம்பெனிலேயோ ஆர்கனைசேஷன்லேயோ எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க. அவங்க ஃபிசிக்கல் எஃபர்ட்டோ, அவங்க புத்தி உபயோகித்து அவங்க மென்டல் எஃபர்ட்டையோ, அதுபோல் அதுக்கு கூட அவங்க டைமையும் கொடுத்து அவங்க ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி சேலரியை ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதில் உள்ள டிஃபிகல்ட்டி என்னென்னா, இதில் உள்ள நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னென்னா, இதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. அவங்களுக்கு 8 hours தான் ஒர்க் பண்ண முடியும். தட் இஸ் நம்பர் 1. அவங்க ஃபிசிக்கல் கெப்பாசிட்டிக்கு மென்டல் கெப்பாசிட்டிக்கு ஒரு அளவுக்கு தான் ஏர்ன் பண்ண முடியும். தட் இஸ் நம்பர் 2. ஸோ அவங்க இன்கம் ஜென்ரேஷன் நடந்து போகிறது மாதிரி தான் இருக்குது. அவங்களால லீப் பண்ண முடியாது. ஸோ இனி செகண்ட் ஸ்டேஜ் பார்ப்போம். செகண்ட் ஸ்டேஜில் லிமிட்டேஷன் கிடையாது. ஓகே. எ கைண்ட் ஆஃப் அன்லிமிட்டெட். ஓகே.
இந்த செகண்ட் ஸ்டேஜ்லேயே 3 வெரைட்டி உண்டு. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ், முதல்ல செல்ஃப் ரிசோர்ஸ் பார்த்தோம். பீப்புள் ஹூ யூஸ் செல்ஃப் ரிசோர்ஸ். இந்த செகண்ட் லெவலில் யார் வராங்கன்னா, பீப்புள் ஹூ யூஸ் அதர் பீப்புள்ஸ் ரிசோர்ஸ். ஓகே, பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் இதில் வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் டெய்லி தோசை சுட்டு விற்று 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா, நீங்கள் 2 பேரை வேலைக்கு வச்சு ஒரு 2 எக்யூப்மெண்ட்டை கூட வாங்கி வச்சா உங்களால் மேபி நீங்கள் 100 ரூபா ஏர்ன் பண்ணிட்டு இருந்த இடத்துல உங்களால் 1000 rupees ஏர்ன் பண்ண முடியும். உங்களால் கூடுதல் குவான்டிட்டி கொடுக்க முடியும், பெட்டர் குவாலிட்டி கொடுக்க முடியும். ஸோ தேட் இஸ் த சீக்ரெட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸிங் அதர் பீப்புள்ஸ் ரிசோர்ஸஸ், இவங்க அதர் பீப்புளோட ஃபிசிக்கல் ஒர்க், மென்டல் ஒர்க்கை யூஸ் பண்ணுவாங்க, ரிசோர்ஸை யூஸ் பண்ணுவாங்க, அதர் பீப்புளோட டைமை யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இவங்க அதர் பீப்புள்ஸோட மணியை கூட யூஸ் பண்ணுவாங்க, பேங்க் லோன் எடுப்பாங்க. ஓகே, ஸோ தே யூஸ் அதர் பீப்புள்ஸ் ஃபிசிக்கல் ரிசோர்ஸ், mental resource, other people's time, and sometimes other people's money also. Okay, இவங்க செய்ய வேண்டியது, they spend their managerial skill only. இதையெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை மட்டும் செய்துட்ருப்பாங்க. அவங்க எப்படி ஒரு செல்ஃப் ரிசோர்ஸ் பர்சனாக இருக்கும்போது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய தேவையில்லைங்க. ஆனால் அவங்களால பல மடங்கு இன்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதில் ஒரே ஒரு ரெக்குவயர்மெண்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மேனேஜரியல் ஸ்கில். அதர் பீப்புளையும் ரிசோர்ஸையும் மணியையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் அவங்கக்கிட்ட இருக்கணும். ஓகே, ஸோ இந்த பீப்புளுக்கு ஸ்கை இஸ் த லிமிட். அவங்க நடக்க மாட்டாங்க, தாண்டுவாங்க. அவங்க நம்ம 1 year ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கத்தை அவங்க 1 monthல ஏர்ன் பண்ணுவாங்க. தேர்ட் குரூப், திஸ் இஸ் எ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குரூப். ஆக்சுவலி நிறைய பேருக்கு மேனேஜரியல் ஸ்கில் இருக்காது, ஆனால் அவங்களுக்கு க்ரியேட்டிவ் ஸ்கில் இருக்கும், க்ரியேட்டிவ் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய பெயிண்டர்ஸ், பெரிய சினிமா டைரக்டர்ஸ், பெரிய ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ், இவங்கெல்லாம் ஹியூஜ் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகே, அந்த லைனில் இப்போ கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் கூட ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் தே ஆர் டூயிங் இஸ், தே ஆர் ஷேரிங் ஐடியாஸ், creativity. They are creating ideas or content and sharing with the masses. அவங்களால எவ்வளோ மாசஸ், எவ்வளோ பீப்புளை, கன்சியூமர்ஸ் இல்லைன்னா எவ்வளோ வியூவர்ஸை, லிசனர்ஸை ரீச் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறுவாங்க. அவங்கள தேடி பிஸ்னஸஸ் வரும், அவங்கள தேடி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். ஸோ அவங்களால ஹியூஜ் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். இவங்களுக்கு மேனேஜரியல் ஸ்கில் இருக்கணும்னு தேவையில்லை, அவங்களோட ஓன் க்ரியேட்டிவ் ஸ்கில்லை. அவங்க ஏதோ ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அந்த கண்டென்ட்ஸை அதை கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி அவங்க சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணலாம். இல்லைன்னா சினிமா மீடியா, புக் மீடியா, ரைட்டர் ஆகலாம், ஆதர் ஆகலாம், கான்டென்ட் க்ரியேட்டர் ஆகலாம், யூடியூபர் ஆகலாம். ஓகே, யூ கேன் திங்க் அபவுட் திஸ் ஆல்சோ. இவங்கவும் நடந்து போக மாட்டாங்க, இன்கத்தில் தாண்டி போவாங்க. ஓகே, நீங்கள் 1 yearல ஏர்ன் பண்ணக்கூடியதை அவங்க 1 monthல ஏர்ன் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு வெரைட்டி இருக்குது. இந்த செகண்ட் டைப் ஆஃப் வேல்யூ ப்ரொவைடர்ஸில் ஒரு தேர்டு டைப். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ரிசோர்ஸ் மணி ரிசோர்ஸ். நீங்கள் அமெரிக்காவில் உள்ள வாரன் புஃபே பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் தமிழ்நாட்டில் உள்ள PR சுந்தர், இவங்க எல்லாம் மணியை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுக்கு கம்பெனிஸ் இருக்காது, மேனேஜரியல் ஸ்கில் தேவையில்லை, அவங்க க்ரியேட்டிவ் ஸ்கில் இருக்காது அவங்கக்கிட்ட. தே நோ ஹவு டு இன்வெஸ்ட் மணி. அவங்க இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க திங்க் பண்ணுவாங்க, அவங்க மணியை இன்வெஸ்ட் பண்ணி தே ஏர்ன் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. ஓகே, வேர்ல்ட்லே டாப் ரிச்சஸ்ட் பீப்புளில் இந்த டைப் ஆஃப் பீப்புள் மணியை இன்வெஸ்ட் பண்ணவங்க, மணி ரிசோர்ஸை
நம்பி இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய காரியங்கள் புரிஞ்சிருக்கும். டோன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் ஓன் ஃபிசிக்கல் எஃபர்ட் ஆர் மென்டல் எஃபர்ட் ஆர் யுவர் ஓன் டைம். லிவரேஜ் என்ன? நீங்கள் அதர் பீப்புளை யூஸ் பண்ணுங்கள். டெக்னாலஜி இல்லைன்னா மெஷினு உங்களுக்கு ஒரு லிவரேஜாக இருக்கலாம். அதர் பீப்புளோட டேலண்ட், அதர் பீப்புளோட இன்டெலிஜென்ஸ், அதர் பீப்புளோட டைம் உங்களுக்கு லிவரேஜ் தரும். உங்களோட ஒரு எஃபர்ட்டில் 1000 rupees ஏர்ன் பண்ணால் 10 பீப்புளோட எஃபர்ட்டில் உங்களுக்கு அட்லீஸ்ட் 5000 ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, லைக்வைஸ் இது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது நடக்கும். அதுபோல் சோஷியல் மீடியா, யூடியூப், புக், மீடியாஸ், நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருந்தால் இந்த மாதிரி மீடியா உங்களுக்கு ஒரு லெவரேஜை கொடுக்கும். உங்களை மாசஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். யூ வில் கெட் ஹியூஜ் இன்கம். அதுபோல் மணி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு லெவரேஜை தரும், ஹியூஜ் லெவரேஜ். ஸோ இது எல்லாம் இருந்தாலும் மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் உங்கள் எஃபர்ட்னால மட்டும் இல்லை. நீங்கள் இந்த செகண்ட் டைப் ஆஃப் பீப்புளில் இந்த 3 வெரைட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு இன்கம் வரும்போது அதை நீங்கள் மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பல சேனலில் இருந்தும் இன்கம் வந்துட்டுருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் இப்போ இருக்கக்கூடிய ஆனுவல் இன்கத்தை உங்கள் மந்த்லி இன்கமாக மாற்ற முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களோட ஐடியாஸ், உங்களோட கருத்துக்கள் அதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.